சாட் ஜிபிடியை நம்மளோட வெப்சைட்ல வந்து எப்படி வந்து ஒரு சாட் பாட்டை வந்து இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுவும் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல. சாட் பாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாட் பாட் அப்படின்னா நீங்க பார்த்தீங்க நிறைய வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட் கார்னர்ல வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும். எப்போ வந்து நம்ம அவைலபிளா இல்லையோ, யாராவது ஒரு விசிட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு, சார் நமக்கு நம்ம கிட்ட பேசுற மாதிரி சாட் பாட் கிட்ட பேசி அதோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேதர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம சாட் ஜிபி யூஸ் பண்ணி வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து எப்படி வந்து ஒரு சாட் பாட் வந்து இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவா இருக்க போது. ரொம்ப நேரம் பேசாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம வந்து சாட் பாட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது என்னோட பழைய வெப்சைட். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ வெப்சைட் மட்டும் தான் இருக்கு. இந்த வெப்சைட்ல வந்து நம்ம சாட் பாட் எப்படி இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கு நம்ம டேஷ்போர்டுக்குள்ள போய் லாகின் பண்ணிக்கலாம். வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா பிளக்இன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த பிளக்இன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஆட் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. நிறைய பிளக்இன்ஸ் வரும். சில பிளக்இன்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளக்இன் தான் வந்து இந்த பிளக்இன். இந்த பிளக்இன் வந்து இன்ஸ்டால் நவ் கொடுத்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆன உடனே ஆக்டிவேட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து ஆக்டிவேட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐ பவர்ட் அந்த இதுக்குள்ள வந்து தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஆட் டு சாட் ஜிபிடி வெப்சைட், பிளாக்ஸ், ஆட்டோமேட் கண்டென்ட் கிரியேஷன் சொல்லிட்டு நிறைய வெப்சைட் கேட்கும். நான் ஜஸ்ட் நான் மேனுவலாக தான் போக போகிறேன். அதுக்கு வந்து கோ டு மேனுவல் செட்டப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடியில் வந்து ஏபிஐ கீ வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாட் ஜிபிடியில் போயிட்டு குரோமில் போயிட்டு ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் வந்து லாகின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து சாட் ஜிபிடி அண்ட் ஏபிஐ அப்படின்னு ஒரு கேட்கும். நீ ஏபிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிஐ கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு தான் வரும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ செக்யூரிட்டி கீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து எந்த வெப்சைட் நான் கொடுக்க போகணும், இந்த வெப்சைட்டோட நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் கிரியேட் சீக்ரெட் கீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துக்கிறேன். பெர்மிஷன்ஸ் ஆல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கீயை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் காட்டாதீங்க. அதனால வந்து செக்யூரிட்டிக்காக ஜஸ்ட் நான் பாதி இதை வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல காப்பி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், காப்பி கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கோங்க. அகைன் பேக் வந்து நம்ம டேஷ்போர்டுக்குள்ள வந்துக்கலாம். டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிஐ கீழே வந்து நம்மளோட கீயை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட சாட் பாட் வந்து எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம விஜெட் அப்படின்னு ஆப்ஷனில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனேபிள் விஜெட் நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட வெப்சைட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து விஜெட் எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து இந்த இடத்துல விஜெட்குள்ளே போயிட்டு எனேபிள் விஜெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் கீழே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நம்மளோட சாட் பாட் வந்து இடத்துல டிஸ்பிளே ஆகுது, பார்த்தா தெரியும். இதே எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து அகைன் நான் வந்து நம்மளோட டேஷ்போர்டுக்குள்ள நான் போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட் ஜிபிடி மாடல் வந்து நம்ம சாட் ஜிபிடி 4லயே வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்மளோட இதை வந்து கஸ்டமர் சப்போர்ட்க்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான் இது பண்ணுறோம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சப்போர்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களை விருப்பம். நான் இப்போ நான் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் வச்சுக்கிறேன். சேவ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் இன்டர்ஃபேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சாட் பாட்டோட ஐகான் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்டமைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் ஃபைலுக்குள்ளே போயிட்டு செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இதுக்காக வந்து நான் ஒரு சாட் பாட் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை வந்து கொடுத்து நான் உள்ள ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாட் பாட் வந்து யூஸ் திஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாட் பாட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் இல்லாமே ஒன்று வச்சிருக்கேன். நான் அதையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். யூஸ் திஸ் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது. எனக்கு வந்து இந்த ரைட் சைடில் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து ஜஸ்ட் நான் வந்து அகைன் கஸ்டமைஸ்குள்ளே போயிட்டு கீழே வந்து விஜெட் பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை வந்து ரைட் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் சேவ் கொடுத்துக்கிட்டேன். சேவ் கொடுத்துட்டு நம்மளோட இதை வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஐகானும் சேஞ்ச் ஆயிடுச்சு அண்ட் ரைட் சைட்லேயும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம டேஷ்போர்டுக்குள்ள போய்க்கலாம். இதில் வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வந்து அதுக்கு அந்த இதில் ஏஐ நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதில் வந்து சேட் பாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் சேஞ்ச் ஆயிருக்கு சேட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் யூலேயே விட்டுக்கிறேன். ஏஐ திங்கிங் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து நம்ம இதில் டைப் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து சேட் பாட் டைப்பிங் அப்படின்னு சொல்லி வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து சேட் பாட் டைப்பிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து வெல்கம் மெசேஜை வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹலோ ஐ எம் அன் ஏஐ பாட் ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஹலோன்ஸ் கொடுத்துட்டு ஹவு மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் மார்க் கொடுத்து ஸோ இதை வந்து நான் ஃபார்வர்ட் பை அந்த மாதிரி வந்து நீங்கள் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் நான் சேவ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ நான் பாட்னை கிளிக் பண்ணுறேன். ஸோ பாட் கிளிக் பண்ணுங்க சேட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஹவு மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இப்போ அகைன் நம்ம சேட் பாட்குள்ளே வந்துக்கலாம். ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்துக்கிறேன். ஸோ இதோட ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன வித்தில் வேணும், அதாவது நம்மளோட இது வந்து என்ன வித்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு வேளை வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு 13 சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சேட் பாட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு வித்து வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இல்லை எனக்கு 40 எந்த பெட்டராக இருக்கும் அப்படின்னா 40 கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் எந்த சைஸில் வேணுமோ பார்த்து கொடுத்துக்கலாம். இப்போ 30 கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 50 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து 13 இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட் சைஸ் கூட நீங்கள் பெருசாக கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ பெருசாக கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாகவே கொடுத்துக்கிறேன். 12 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபாண்ட் கலர் வந்து நம்ம என்ன கலராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ நான் பிளாக்லேயே கொடுத்துக்கிறேன். இதில் பிளாக் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதோட கலர் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி ஒரு இதில் கலரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த இதை வந்து நான் அப்படியே விட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஏஐ பேக்ரவுண்ட் அப்படின்னா ஸோ இந்த ஏஐயோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுக்கிறேன். சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேட் பாட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அகைன் ஸ்பீச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்பீச் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ஒருவேளை வந்து உங்களுக்கு மைக் எனேபிள் பண்ணும் அப்படின்னு வந்து மைக் அந்த இதில் மைக்கோட கலர்ஸ் நீங்கள் இது கொடுத்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்பீச் எதுவுமே தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் போய்க்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து சேட் ஜிபிடி வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேட் ஜிபிடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த சேட் ஜிபிடி ஏபிஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்து சேட் ஜிபிடி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணால் மட்டும்தான் வந்து ஸோ இந்த சேட் ஜிபிடி வந்து உங்களோட வெப்சைட் வந்து இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எனக்கு ஒரு சேட் பாட் வந்து நீங்கள் இதுலேயே வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே மக்களே, until the next video, take care, bye.